என்னடாச்சு? டெய்லி பாக்குறேன், இல்ல வளரவே மாட்டேங்குது. டெய்லி தோண்டி பாக்குறியா? சந்தேகப்பட்டு தோண்டி தோண்டி பார்த்தா எப்படி வளரும்? வளரும்னு நம்பி மூடி வைக்கணும், வளரும். எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் டெய்லியுமே வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இன்னைக்கு சேல் வரலை, ஸோ நாளைக்கு சேல் வரலை, எனக்கு சேல் வரல அப்படின்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகாது. ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸை எந்த மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டைம்லைன் கொடுங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு இந்த பீரியடில் நான் இவ்வளோ ரிசல்ட்ஸ் கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டுக்கான டைம்லைனை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு இந்த மந்த்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் ஆட் ரன் பண்ணேன், பட் சேலே வரலை, நான் மார்க்கெட்டிங் பண்ணேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணேன், ஆட் ரன் பண்ணேன், சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் பண்ணேன், பட் எனக்கு வந்துட்டு ரிசல்ட் வரலை, ப்ராடக்ட் சேல் ஆகலை, என்னோட சர்வீஸ் சேல் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சேல்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் வந்து உங்களோட பிராண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள் பிராண்ட் எத்தனை பேர்த்துக்கு தெரியும், ஸோ ஒரு கஸ்டமர் உங்களை தேடுறாங்க அப்படின்னா உங்கள் பிராண்ட் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத நீங்கள் ஒரு ரிசல்ட்டாக கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களோட என்டையர் கம்யூனிட்டியோ டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அப்படி உங்கள் கம்யூனிட்டி டெவலப் ஆச்சு அப்படின்னா 10 பேர்த்துக்கு தெரியும் உங்கள் ப்ராடக்ட்டோ உங்கள் சர்வீஸோ பார்த்தீங்கன்னா 100 பேர்த்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ 100 பேருக்கு தெரியுது 1000 பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கன்சிஸ்டன்ஸாக உங்கள் கண்டென்ட்டையும் உங்களோட மார்க்கெட்டையும் ஃபாலோ பண்ணி அப்படின்னா தான் சேல்ஸுக்கு நீங்களே புஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. கஸ்டமர் உங்கள் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக சேல்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். மார்க்கெட்டிங் அப்படின்னா இன்னைக்கு சேல் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, உங்களோட கம்பெனியை நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் எப்படி டெவலப் பண்ணணும், உங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் உங்களோட டார்கெட்டாகவும் இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த மந்த் சேல் அச்சீவ் பண்ணால் போதும், நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வைண்ட் அப் பண்ணிடுவீங்களா அப்படின்ற கான்செப்ட்டுக்கு போக வேண்டாம். ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்டை சேல் பண்ண முடியும், பட் அதுக்கு ஒரு பீரியட் வந்து செட்டப் பண்ணிக்கோங்க.